கட்சிகளுடைய கொடிகள் நாடு முழுவதிலும் அகற்றப்பட வேண்டும்னு நீதிமன்ற உத்தரவு, பிறகு அதுக்கு முறையீடு, பிறகு அகற்றக்கூடிய காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணாமல் வச்சுருக்கிறது, இப்படியே நாள் கணக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளவோ நம்ம முன்னேறி இருக்கோம். மேல் நாடுகளோடு போட்டி போட்டு இந்தியா டெவலப்டு கண்ட்ரி ஆகிட்டு இருக்கு. இந்தியாவுடைய வேகமான முன்னேற்றம் பெரிய நாடுகளுக்கெல்லாம் பொறுக்க முடியலை, பொறாமைப்படுறாங்க. இந்தியா எங்கே பெரிய வல்லரசு ஆகிவிடுமோ என்று பொறாமைப்பட்டு கொண்டு நம் மீது வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள். இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம், இந்த கொடி, எத்தனை கொடி, எத்தனை கட்சி நம்ம நாட்டில், அத்தனை கட்சிகளும் அத்தனை கொடிகளையும் அந்த கம்பத்தில் பறக்க விட்டால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? அந்த கம்பம் சேதாரம் அடைஞ்சு கீழே விழும்போது அந்த கொடிக்கு அவமானம் தானே, அந்த கட்சிக்கு அவமானம் தானே, யார் மேலே அது விழுந்து ஆபத்து தானே. போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது. ஒரு கொடியை விட இன்னொரு கொடி உயரமாக இருக்கணும். எங்கள் கட்சியை விட உங்கள் கட்சி உயரமாக இருக்கக்கூடாது, உயரமாக வைப்போம், 5 அடி உயரமாக வைப்போம், 10 அடி உயரமாக வைப்போம்னு சொல்லி சண்டை, வெட்டு, குத்து. தேசிய இந்த கொடியை அவமானப்படுத்திட்டாங்க, இந்த கொடி மேலே ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க, இப்படி எல்லாம் கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த கொடி இருந்தால் தான் கட்சியா? கொள்கை இருந்தால் கட்சி. கொள்கை உள்ள கட்சி ஒன்று சொல்லுங்கள். கொடி இருக்க கட்சி எல்லா கட்சியும் இருக்குது. லெட்டர் பேடு கட்சி, அதுக்கும் கொடி இருக்குது. இந்த கொடிகளை கொடுத்து கொண்டு அதை ஊர் ஊராக தெருவாக வச்சுக்கிட்டு அதை வைத்துக்கொண்டு சண்டையை போட்டுக்கிட்டு வெட்டி குத்தி ஜெயிலுக்கு போகிறத விட இந்த கொடிகளை அகட்டினா என்ன? மேல்நாடுகளில் இல்லையே. நான் கூட அண்மையில் போயிட்டு வந்தேன், கனடா நாட்டுக்கு 40 நாள் தங்கிட்டு வந்தேன். ஒரு கொடி கிடையாது, தேசிய கொடி தவிர அங்கே எந்த கொடியும் கிடையாது. அந்த தேசிய கொடி கூட, அந்த மேப்பிள் இலை போட்ட அந்த தேசிய கொடி கூட அரசாங்கம் அனுமதித்த இடத்துல அரசாங்க கட்டடங்களில் மட்டும் அடையாளம் தெரிவதற்காக வைத்திருக்கிறார்கள் தவிர, அது கண்ட இடத்துலையும் கொடி இருப்பது மரியாதை இல்லை, அவமானம், அவமரியாதை. நான் பார்க்குற இடத்துலலாம் தேசிய கொடி இருந்துன்னு வைங்க, அதுக்கு என்ன மரியாதை இருக்குது? எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். ஒரு கட்சி கொடியா அந்த கட்சி அலுவலகத்தில் இருக்கலாம், அவங்களுக்கு தினமும் வழிபடுற இடத்துல இருக்கலாம், கொள்கையை பரப்புகிற இடத்துல இருக்கலாம், ஒரு மாநாட்டில் இருக்கலாம், ஒரு கூட்டத்தில் இருக்கலாம். எல்லா தலைவர் கார்லையும் இருக்கு விடுங்க. தெருவாக வச்சு அதை அவமானப்படுத்துறதை விட அதை அகட்டினா என்ன? சிந்திச்சு பாருங்கள்.